தவக்காலத்தை முன்னிட்டு மணமேல்குடி தூய ஆரோக்கிய எண்ணெய் ஆலயத்தில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சிலுவை பாதைகள் சிறப்பிக்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்த வாரத்தில் பெண்கள் பணிக்குழுவின் சார்பில் சிலுவை பாதையை சிறப்பித்தாங்க. அதுக்கு முன்னதாக இந்த சிலுவை பவனி நடந்துச்சு. இதில் பெண்கள் பணிக்குழுவில் இருக்கிறவங்க மகளிர் அந்த சிலுவையை சுமந்து வந்து அதற்கப்புறம் இருக்கக்கூடிய சிலுவை பாதையிலையும் அவங்க சிலுவையை சுமந்து தன்னுடைய பக்தி முயற்சியை வெளிப்படுத்தினாங்க. ஒவ்வொரு வாரமும் இது மாதிரியான முயற்சிகள் மக்களை பக்தியில் ஏறெடுக்கிறதுக்காக நடந்துக்கிட்டு வருது. சிலுவை பாதை பவனி, அதற்கு அப்புறம் சிலுவை பாதையில் இருக்கக்கூடிய அந்த 14 தலங்களையும் தியானித்தல், இந்த மாதிரியான நிகழ்வுகளை தொடர்ந்து திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் இந்த பங்கை சார்ந்த எல்லா கிளை பங்குகளில் இருந்தும் மக்கள் திரளாக வந்து பங்கெடுக்கிறாங்க. நீங்கள் இந்த வழியாக போனீங்கன்னாலோ, இந்த பக்கம் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து பாருங்கள். ஆரோக்கிய எண்ணெயுடைய அருள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இந்த ஆலயத்துக்கு வந்து நிறைய பேர் உடல் நலம் பெற்று சென்றிருக்கிறாங்க, குழந்தை வரம் பெற்று சென்றிருக்கிறாங்க, அவங்களுடைய நோய்களிலிருந்து நீங்கி சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதோ இல்லை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியோ இந்த தலத்தை நீங்கள் வந்து பாருங்கள். அன்னையுடைய அருள் உங்களோட எப்பவுமே இருக்கும். ஆடையின்றி நிற்கதியாய் நின்றி லட்சியத்தின் ஆடையால் மானம் காத்தீ. என் சுயநலம் கொண்டு பிறர் மானம் கெடுத்தே. எது தீமை எது பாவம் என்பதை மறந்தே. இறைவா இறைவா எனக்காகவோ சிலுவை பயணம் எனக்காகவோ. கல்மணம் கரையும் முகம் கண்டு கருணையின் தேவா என்னகம் பாரும் என்னகம் பாரும். செயல்படுத்தும் ஆற்றல் அருளை தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இறைப்பார்வனவாக. ஏனோ ஏனோ ஏன் இந்த பயணம் என்னால் தானோ பாரமான சிலுவை. இறைவா இறைவா எனக்காகவோ சிலுவை பயணம் எனக்காகவோ. கல்மணம் கரையும் முகம் கண்டு கருணையின் தேவா என்னகம் பாரும் என்னகம் பாரும். நிபந்தனையற்ற அன்பு வீரம் தரும் என்று துணித்தாள் வெறுணித்தாள் முகம் துடைத்தாள். நிபந்தனையற்ற அன்பு வீரம் தரும் என்று துணிந்தாள் வெரோனிக்கா முகம் துடைத்தாள். பெண் என்றால் அடிமை எனும் எண்ணம் கொண்டு பெண்களை மதியால் அதிகாரம் செய்தேன். இறைவா இறைவா என வாழ்வின் பாதைக்கு அழைத்து செல்கிறார். மீட்பரை கண்டேன் வந்து பாருங்கள் என முழக்கம்
நற்செய்தி பணியாளராக மாறுகிறார். தாழ்வு மனப்பான்மையிலும் அறியாமையிலும் சிக்கி தவிப்பவர்களை குறித்து அவதூறு பேசி ஏளங்களையும் அவமானங்களை படுத்திய செயல்களையும் எண்ணி மனம் வருந்துவோம். ஜெபம். மன கசப்புகளோடு அறியாமையிலும் வாழ்ந்து வரும் மக்களுக்காக நேசக்கரம் நீட்டி அவர்களை தூக்கிவிடும் அருள்தாரும்